சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து மூட்டை மூட்டையாக அல்ல பணம். சற்று முன் போலீஸ் குவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில், அதாவது 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை முதல் தீவிர சோதனை நடத்திட்டு வராங்க. திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதா சொல்லப்படும் டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக சென்னை மற்றும் கரூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை முதல் தீவிர சோதனை நடத்திட்டு வராங்க. டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு மதுபானங்களை கொள்முதல் செய்ததில் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் பண வசூல் செய்யப்பட்டு பெருமளவில் ஊழல் நடைபெற்றதா எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு நடத்திட்டு வராங்க. மேலும் அவரது உதவியாளர்களான சுப்பிரமணி, பாஸ்கரன் மற்றும் கரூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மார்க் மேலாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனைகள் தொடர்கின்றன. விஜய் அவர்கள் சட்டசபையில் பார்ட்டி ஃபண்ட் என்கின்ற ஒற்றை வார்த்தை தான் கூறியிருந்தார். அதற்கே உதயநிதி சட்டசபையிலிருந்து ஓடிவிட்டார். இதனால் உதயநிதி இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் தொடர்பு இருக்கலாம், எங்கே மக்களுக்கு நேரடியாக நேரலையில் தாவேகா அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட்டு விட்டால் திமுகவின் அஸ்தமனம் ஆரம்பித்துவிடும் என்பதால் தான் தொடர்ந்து உதயநிதி வெளிநடப்பு செய்துவிட்டார். மேலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தின் முக்கிய மைய புள்ளியாக கருதப்படுவது செந்தில் பாலாஜி தான். சமீபத்தில் கூட பார்ட்டி ஃபண்ட் என்ற விவகாரம் பெருமளவில் பேசப்பட்டதால் தான் தாவேகா ஆட்சியை எப்படியாவது கவுக்க வேண்டும் என்கின்ற அசைன்மெண்ட்டை செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அதற்கான வேலைகளை நடத்தினார்கள். அதாவது 35 கோடி ரூபாய் வரை திமுக தாவேகாவின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இளையராஜாவிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பார்ட்டி ஃபண்ட் என்கின்ற பெயரில் தொடர்ந்து 50 கோடி வரை தரலாம் என பேரம் பேசினார்கள். ஆனால் இளையராஜா தாவேகாவின் விசுவாசி. தொடர்ந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, என்னால் கண்டிப்பாக சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர முடியாது, அவருக்கு எதிராக வாக்களிக்க முடியாது என கூறி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் சுற்றி வளைத்த போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட கரூர் கம்பெனிக்காரர்களை அரெஸ்ட் செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான ஒரு நபர்தான் இந்த குதிரை பேர வழக்கத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்தான் கிட்டத்தட்ட 50 கோடி என்ன எவ்வளவு கோடி வேணாலும் தாம் தருவதற்கு தயாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. கடைசி நேரத்தில் அனைத்து திட்டங்களும் விஜய்க்கு தெரிந்ததால் தான் சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான பினாமி அவர்கள் அவாலா பணத்தை இறக்கியது பெரும் ஆபத்தாக மாறியது. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரும் தலைமறைவானார்கள். அவர் எங்கே என போலீசார் தொடர்ந்து அவரது வீடுகள், பண்ணை வீடுகள் என அனைத்து இடத்திலும் தேடிக்கொண்டே தான் இருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் முன்ஜாமீன் பெற்றுவிட்டு முன்ஜாமீனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கூட அவர்கள் வரவில்லை. எப்படியோ ஒரு வழியாக நேற்று முன்தினம்தான் முன்ஜாமீனை பெற்றுவிட்டு பிறகு தினம் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டால் மட்டுமே அவர்களது முன்ஜாமீன் செல்லும், இல்லை என்றால் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் என சொன்னதால் தான் அசோக்குமாரும் செந்தில் பாலாஜியும் தினமும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டிருந்தார்கள். ஆனால் அதில் கிடைத்த பெரும் திருப்பம் என்னவென்றால், போலீஸ் 2 நாட்களாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரையும் தனித்தனியாக பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றதாகவும் அதில் அசோக்குமார் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முக்கியமான ஆதாரங்களை தந்துவிட்டாராம். தனது அண்ணனுக்கு எதிரான ஆதாரங்களை தந்ததால் தான் இன்று அதிரடியாக 41 இடங்களில் ரைடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பண்ணை வீடுகளில் தற்போது மீண்டும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்கு மூட்டை மூட்டையாக பணம் சிக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இம்முறை கண்டிப்பாக ஜாமீனில் வெளிவந்து தப்பிக்கவே முடியாது என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே
கரூர் செல்வதற்கு முன்பாக விஜய் அவர்கள் கூறியிருந்தார், செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு தான் நாம் கரூர் மக்களை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அங்கு செய்த அசம்பாவிதம் எனக்கு மிக பெரும் மன உளைச்சலை தந்தது. தொடர்ந்து அதேபோல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கர்ணாவூரில் அமைந்துள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலுவுக்கு சொந்தமான மதுபான ஆலையிலும் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் வீடுகளிலும் இந்த அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறதாம். விஜய் அவர்கள் கூறியது போலதான் பார்ட்டி ஃபண்ட் என சொன்ன உடனே எப்படி உதயநிதி ஓடினாரோ அதே போலதான் கரூர் கம்பெனிக்காரர் ஒருவர் ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் என சொல்லுவது போல அங்கும் இங்கும் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நிற்பதற்கு கூட நேரம் இல்லை. எங்கள் ஆட்சியை கலைக்க திமுகவுடன் சேர்ந்தும் அவர் செயல்பட்டு வருவதால் கண்டிப்பாக அவர் மீது இருக்கும் குற்றங்களை தோண்டி எடுங்கள், அவர் செய்த ஊழல்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க என விஜய் உத்தரவின் பேரில்தான் அடிக்கடி செந்தில் பாலாஜியின் வீட்டில் இது போன்ற சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு மூட்டையான பணங்களை செந்தில் பாலாஜி, ஏவாவேலு போன்ற முக்கியமான அமைச்சர்களின் வீடுகளில்தான் அது பதுக்கி வைக்கப்பட்டதாகவும், அப்போதுதான் மீண்டும் தாவேக ஆட்சியை கலைத்து விட்டால் அந்த பணங்களை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கலாம், மக்களுக்கு பணங்களை கொடுக்கலாம் என்ற நோக்கத்தில்தான் அந்த பணங்களை சேமித்து வைத்திருக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் வரப்போகும் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலும் சரி, இரண்டிலுமே திமுக 7 இடத்திலும் வெற்றி பெற்றாக வேண்டும். கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைந்தது பெரும் அதிர்ச்சியை கோபாலபுர இல்லத்திற்கு கொடுத்தது. ஆனால் இம்முறை மீண்டும் ஸ்டாலின் இடைத்தேர்தலில் நிற்கப் போகிறார். ஆனால் இந்த முறை ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா என கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அனைத்து 7 இடங்களிலுமே தாவேகா தான் வெற்றி பெறும் என உளவுத்துறை ரிப்போர்ட் துர்கா ஸ்டாலின் கைக்கு கிடைத்துள்ளதாம். அதனால்தான் எப்படியாவது சேகர் பாபுவை அவரது தொகுதியில் இருந்து ராஜினாமா செய்து வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஸ்டாலினை நிற்க வைத்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் உதயநிதி அவர்கள் பொம்மை போன்றதான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எதை கேட்டாலும் சரியாக பதிலளிக்காமல் தொடர்ந்து வெளிநடப்பு மட்டும்தான் செய்கிறார். இனிவரும் காலங்களில் அந்த வெளிநடப்பும் செய்ய முடியாது. விஜய் அவர்கள் கூறியது போல சபாநாயகர் தொடர்ந்து பூட்டு போட்டுவிட்டு தான் அவையை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக வெளிநடப்பு செய்வதற்கும் அவகாசம் கிடையாது. அதனால் ஸ்டாலின் மட்டுமே உள்ளே சென்றாக வேண்டும். இப்படி இருக்கும் சூழ்நிலைதான் விஜய் அவர்கள் தற்போது இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தை அதிரடியாக CBI மூலம் தற்போது அமலாக்கத்துறையை வைத்து பூகம்பமாக இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து சோதனைகளை நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை மூட்டையாக பணங்கள் கைப்பற்றப்பட்டால் செந்தில் பாலாஜியின் நிலைமை என்னவாகும்? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.